ஒரு தாயின் வேதனை. நேர இருந்த முருகப்பெருமாளை கைகூப்பி வேண்டிக் கொண்டாள் தாரா. யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நான் போய் சேர வேண்டும் முருகா. கட்டிலில் படுத்திருந்தபடி முருகப்பெருமானின் காலன்றை பார்த்தபடி தன் வேண்டுதலை முணுமுணுத்தாள். கணவன் இருந்தவரை சந்தோஷமாய் வாழ்க்கையை கழித்தாள். 3 பெண்கள். கணவனுக்கு மத்திய அரசில் நல்ல உயர் பதவி. 3 பெண்களையும் கரை சேர்த்து நிம்மதியாய் 5 வருடம் கணவனுடன் இருந்தாள். இறைவனுக்கு அது பொறுக்கவில்லை போலும். கணவனை பறித்து விட்டாள். 2வது மகள் வீட்டில்தான் 10 வருடமாய் தங்கியிருந்து நடுவில் மற்ற மகள்களின் வீட்டுக்கு செல்வாள். வாழ்க்கையின் துன்பத்தின் உச்சகட்டத்தில் அப்போதுதான் தாரா அடி வைத்தாள். இந்த 10 வருடங்களில் எத்தனை சுடுசொற்கள், என்னென்ன வார்த்தைகள்! முதியவர் என்ற மரியாதை கூடவா இல்லாமல் வளர்க்கப்பட்டிருப்பான். மாப்பிள்ளை என்ற வேஷத்தில் தன் வீட்டுக்கு வந்த அரக்கனை அவளால் மறக்க முடியவில்லை. வெக்கமில்லாமல் எங்கு இருக்கிறாள்? மற்ற பெண்கள் இல்லையா? நீங்க 2 பேரும் திருட்டு. கெட்ட வார்த்தைகளை காதில் கேட்க முடியாமல் மகள் கதறுவாள். பேரனுடன் தன் அறையில் எத்தனை முறை மனதில் வருத்தப்பட்டு இருப்பாள். பார்த்து பார்த்து படிக்க வைத்த பெண்ணை ஒரு பாவிக்கு கொடுத்து விட்டேனே என்று மனது குமரும். பையனை 10 வருஷம் பார்த்து கொண்டு தன் நகைகளையும் மகளிடம் ஒப்படைத்தவளிடம் மகள் செல்வி சொல்வாள், அம்மா நீ எதுவும் கண்டுக்காத. இந்த ஆள் மனுஷனே இல்லை. புருஷன் இவன் திருந்துவான் என்று நானும் 18 வருடமாய் பார்த்துவிட்டேன். என்கிட்ட கடன் வாங்கி ஏன் பணத்தை எனக்கு தெரியாமலே தன் மன்னிக்கு கொடுத்துவிட்டு என்னை ஏமாற்றியவன். பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து வீடு காரு வாங்கி அதுக்கெல்லாம் கடனெல்லாம் நான் தான் கட்டுறேன். வீட்டில் உள்ள எல்லா பொருட்களும் வாங்கி போட்டவள் நான். அதற்கு காட்டும் நன்றி தான் இந்த கொடுமை. இரத்த கோளாறு, ஏதோ ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கணும். ஏதோ புருஷங்கிற போஸ்டில் உட்காந்து அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவன் கட்டாயம் கேட்பார் என்று கோபத்துடனும் இயலாமையுடனும் அவள் அழுவாள். இவன் அம்மாவுக்கோ பணம் புடவை பைத்தியம். இவனை பணத்தை காட்டி தான் வளர்த்துருக்காங்க, பாசத்தை காட்டி இல்லை. இவனை பொறுத்தவரை நான் ஒரு மூவிங் ஏடிஎம் கார்டு இல்லை ஏடிஎம் மிஷின். அவன் அத்தை மகனை விரும்பியிருக்கிறான். அவ இவனை தூக்கி எறிந்திருக்கிறாள். அந்த வெறியில் இவன் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவான். இந்த உலகத்திலே பெண் 5 ஆணுக்கு நிகராக சம்பாதித்தாலும் பெற்ற தாயை வைத்து கொள்ள முடியாது. புருஷன்கிட்ட அடிமையாதான் இருக்க வேண்டியிருக்கு. விவாக ரத்து பண்ணலாம் என்றா நீ ஒத்துக்க மாட்ட. இந்த அரக்கங்கிட்ட எத்தனை வருஷம் வாழணுமோ? சரி விடு, உனக்கு நான் இருக்கேன். நான் சாப்பிடுவது கஞ்சி ஆனாலும் உனக்கும் சேர்த்து தான். கண்ணீரில் துடித்தபடி செல்வி கூறுவாள். மகளின் வார்த்தைகளை கேட்டு கண்ணீருடன் அவளை அணைத்து கொள்வாள். இந்த 10 வருடத்தில் ஒரு முறையாவது அம்மா சாப்பிட்டீங்களா என்று அன்பான ஒரு வார்த்தை கூட மாப்பிள்ளை கேட்டதில்லை. தன் பெண்ணுக்கு ஒரு பட்டு புடவையோ வீட்டுக்கு ஒரு பொருளோ அவன் மகிழ்ச்சியுடன் வாங்கி தந்து அவள் பார்த்ததில்லை. தன் பெண்ணை சந்தோஷமாய் சிரித்து பார்த்தது கிடையாது. தன்னோட பென்ஷன் படத்தை கொடுத்து அவனிடம் தஞ்சை என்று விழணும். இதுதான் அவன் எதிர்பார்க்கிறான். செல்விதான் பணத்தை கொடுக்கக்கூடாது என்று சத்தியம் வாங்கிவிட்டாள். கணவனை இழந்த 4வது வருஷம் நெஞ்சு வலி ஆரம்பித்தது. மகளுடன் டாக்டரிடம் சென்றதுக்கு மார்பு குழாய் பழுதடைந்து விட்டது. அறுவை சிகிச்சை செய்யணும் என்று சொல்லிவிட்டார்கள். 3 பெண்களும் முடிவு எடுக்கும்போது தாரா ஆபரேஷன் செய்து கொள்ள மாட்டேன், ஆண்டவன் விட்ட வழி என்று திட்டவிட்டமாய் கூறிவிட்டாள். அவளுக்கு தான் தெரியும் ஆபரேஷன் என்று வந்துவிட்டால் 1 மாதம் படுத்து கிடக்கணும். 3 பெண்களும் வேலைக்கு செல்பவர்கள். தன்னால் தொந்தரவு வேண்டாம் என்றே இந்த முடிவு எடுத்தாள். எத்தனை அவதூறு வார்த்தைகள்! வக்கல்ல பெண் வீட்டில் வந்து உட்கார்ந்து விட்டாள். பெண்ணை படிக்க வைத்து மாத லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் ஒரு நேர்மையான அரசு அதிகாரியாய் ஆக்கி தந்ததற்கு தான் இந்த மாப்பிள்ளை தரும் இவ்வளோ அளவு கடந்த பாராட்டுகள். என்னம்மா தூக்கம் வரலையா? கையில்
பாலை கொண்டு வந்து கொடுக்கும் மகளை பார்த்து, ஒன்றும் இல்லடா, ஏதோ யோசனைகள் என்றாள். என் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்படாத, இந்த ஆள் திருந்தவே மாட்டான், அதை நான் மதிக்கிறதும் இல்லை. வயதான அன்னையை பார்த்து பாலை தந்துவிட்டு தனியே வெளியே சென்று கண்ணீரை துடைத்து கொண்டாள் செல்வி. பாவி, இவனால் யாருக்கும் நிம்மதி இல்லை. அன்பு என்ற சொல்லே தெரியாமல் வளர்ந்த மிருகம் என நினைத்து கொள்வார். 3 வருஷம் வேலையில்லாத தண்ட சோறாக இருந்தான். அப்போது 2 வேலை பார்த்து குடும்பத்தை இழுத்தேன். இறைவா, மனைவியை துன்பப்படுத்துவர்களை கொன்றுவிடு, அவர்கள் வீட்டு பெண்களை வாழ விடாதே என்று பலமுறை செல்வி மனதில் மௌனமாக வேண்டிக் கொள்வாள். மறுநாள் செல்வி தன் தோழியிடம் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தாள். ஏதோ இருக்கிறேன், நம் நாட்டை விட்டு வடநாட்டுக்கு வந்து நிம்மதியாய் இருந்தேன். 4 மாதமாக நிம்மதி தொலைந்து விட்டதடி. நல்லவனைப் போல் 3 மாதங்கள் நடித்தான். எப்பவும் போல நான் ஏமாந்து விட்டேன். இங்கிலீஷில் இருவரும் உரையாடி கொண்டிருந்தார்கள். Why do you call that idiot? Have you support in Chennai? Give him divorce. He never allow you to be happy. Okay, this is the solution. தோழியின் ஆலோசனைக்கு எதுவும் பேசாமல் பாய் பாய் சொல்லி வைத்து விட்டாள் ஃபோனை செல்வி. தாரா நினைத்து பார்த்தாள், தன் கணவனுக்கும் தனக்கும் ஏதோ சிறு சிறு தகராறுகள் வந்து போகும். ஆனால் வாழ்க்கை இதுபோல் இல்லை. என்னதான் பிரச்சனை? நல்ல படித்த உயர் பதவியில் இருக்கும் மனைவி, சுட்டியான பையன், வாழ்க்கை தானும் வாழாமல் அடுத்தவர் நிம்மதியை கெடுக்கும் ஜென்மங்கள். மனைவியை பார்த்து பார்த்து பொறாமப்பட்டு புண்படுத்த சுபாவம் உள்ளவன். எத்தனையோ முறை தாரா தன் மகளிடம் சொல்லியிருக்கிறாள், என்னால் தான் உனக்கு பிடுங்கள், நான் செத்து விட்டால் நிம்மதி என்று. அப்போது இவன் புத்தனாகி விடுவானா? இவன் பெத்தவள் ஒரு அரக்கி, என்னை கொல்ல வந்தவன் இவன். ஏதோ நீ இருக்கிற நிம்மதியில் என் பையனை விட்டுட்டு வேலைக்கு போகிறேன் என்று விகர்த்தியுடன் சிரிப்பாள் செல்வி. கல்யாணமாகி நானும் அவரும் 6 வருஷம் தனியாய் தானே இருந்தோம். அப்போ மட்டும் வாழ விட்டாரா? என் காசை எடுத்து அண்ணன் மனைவி பேரில் போட்டு சொல்லாமல் கடன் வாங்கி அதை நான் என் எல்ஐசி பாலிசியை அடமான வைத்து கடன் தீர்த்து அருமையான டிவிஎஸ் வேலையை விட்டுட்டு போதும் போதும் அந்த ஆளை பற்றி பேசாத என்று எழுந்து விடுவாள். சில சமயங்களில் எத்தனையோ முறை செல்வி தன் கணவரிடம் கூறியிருக்கிறார், இந்த பாருங்க, 2 அண்ணன்கள் இருக்கும்போதே உங்கள் அம்மா தன் அப்பா அம்மாவை தன்னுடன் வைத்திருந்தாங்கன்னு உங்கள் உறவுக்காரங்க சொன்னாங்க. சம்பாதிக்காத படிக்காத உங்கள் அம்மா தன் தாதி தந்தையை தன் வீட்டில் வைத்திருந்தாள். மனைவிக்கு மரியாதை கொடுத்து அன்பாக வைத்திருந்தாள் உங்கள் அப்பா. கை நிறைய சம்பளம், வீடு, கார் வாங்கி உங்களுக்கு கொடுத்தேன். நம்ம குழந்தையே எல்கேஜிலேருந்து அன்பாக பார்த்துக்கணும். என் தாயை துரத்த முடியுமா? எனக்கு அவங்க என்றைக்கும் பாரம் கிடையாது. அது முடியாதுங்க. அவங்க எனக்கு கல்வி, தமிழ் மொழி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் கூட. எல்லாத்துக்கும் மேலே என் தாய். நம் நாட்டு குடும்பங்களில் மகனை போல் படிக்க வைக்கிறார்கள். ஆனால் முதுமையில் பெண் வீட்டில் தங்க சட்டம் இல்லையாம். இதெல்லாம் யார் போட்ட கட்டளை? உங்கள் அம்மாவையும் தான் ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்து கூப்பிட்டேன், வர முடியாது என்று சொன்னாங்க. வட மாநிலத்தில் தனியாக பையனுடன் நான் வந்தபோது என் கூட வந்தவள் என் தாய் மட்டும்தான். எதற்காக நான் இங்கே வந்தேன்? வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுவதற்காக. ஆண் செய்யும் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மனிதனை நேசிக்க பழகுங்க. மனைவி வீட்டார் மட்டம், தன் வீட்டார் ஒசத்தி என்ற கீழ்த்தரமான எண்ணத்தை விடுங்கள். போதும் உங்கள் பழைய எண்ணம். இதய நோயாளியிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று செல்வி அழுவாள். பலமுறை தன் தோழி வனிதாப்படும் பாட்டை நினைத்து பார்ப்பாள். அவள் வீட்டில் இல்லத்தரசி என்று சொல்லும் ஒரு அடிமை. அவளது கணவன் கோபம் வந்தால் மனைவி முகத்தில் எச்சி துப்புவான். அவள் சொல்லும்போதே கல்லூரி முதல்வராக பணிபுரியும் இன்னொரு தோழி வசந்தி சொல்வாள், பெண் கை நிறைய சம்பாதித்தாலும் ஏன் சில ஆண்கள் அவர்களை சந்தோஷமாய் வாழ விடுவதில்லை? எல்லாம் காம்ப்ளெக்ஸ் தான் காரணம். இந்த ஜந்துக்களை எல்லாம் பெண்கள் வன்கொடுமை சட்டத்தில் தள்ளி 4 தட்டு தட்டினால் சரியாகிவிடும் என்று. அதற்கு வனிதா, வக்கீல் செலவு, நேரம் வீணாகும், கோர்ட்டு வாசலில் இவர்களுக்காக நேரத்தையும் பணத்தையும் வீணாக்க என்னால் முடியாது திடமாக கூறுவாள். செல்விக்கு அதுவும் சரிதான் என்று தோன்றும்.
இதெல்லாம் பார்த்து ஒரு நாள் தாரா முதியோர் இல்லத்திற்கு என்னை கொண்டு போய் விடுமா என்று செல்வியிடம் கூறுவாள். நான் உயிரோடு இருக்கும் வரை அது முடியாது என்று திடமாக மறுத்தாள் மகள் செல்வி. அன்று ஒரு நாள் மகள் ஆஃபீஸிற்கு, பீரனும் ஸ்கூலுக்கு போயிருந்த நேரம். தனியாக இருக்கும் தன்னிடம் எத்தனை வார்த்தைகளை வீசியிருப்பான். அவன் கத்துற சத்தத்திற்கு அக்கம் பக்கத்தினரும் தன்னை பரிதாபமாய் பார்ப்பதையும் மறக்கவில்லை தாரா. ஓர் இரவில் லோ பிபி என்று அருகில் உள்ள மருத்துவமனையில் செல்வி சேர்த்தாள். 10 நாள் சிசி என்ற பெயரில் நரகத்தை பார்த்தாள் தாரா. செல்வியிடம் சொன்னாள், செல்வி, தைரியமாக இருக்கணும். உனக்கு படிப்பு, அரசு உத்தியோகம் ஆண்டவன் அருளில் இருக்கிறது. பையனை நல்லா படிக்க வைக்கணும். எதுக்கும் கவலைப்படாத. மரண படுக்கையில் கூட தாயின் மனோதிடத்தை பார்த்து தனியாக கதறி அழுதாள் செல்வி. அன்று சனிக்கிழமை காலையில் மருத்துவமனை போன செல்வி தாயை பார்த்து கதறிவிட்டாள். வாயை இழுத்து குழாயை போட்டு வென்டிலேட்டர் என்ற பெயரில் கழுத்திற்கு நெக்லைன் போட்டு இஷ்டம் போல் மனிதநேயம் இல்லாத இந்த பணம் பிடுங்கும் மருத்துவரை தான் என்ன சொல்ல முடியும்? அதுவும் நம் மொழி தெரியாத வடநாட்டில். அம்மா இறந்து விடுவாள் என்றால் தயவுசெய்து என்னிடம் கொடுத்து விடுங்கள், நான் வீட்டுக்கு கொண்டு செல்கிறேன் என்று ஹிந்தியில் மருத்துவரிடம் கெஞ்சியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அம்மா இறுதி யாத்திரைக்கு கிளம்பிவிட்டாயா என்று அவள் வாயில் துளசி ஜலத்தையும் கங்கா ஜலத்தையும் விட்டுக்கொண்டே அவள் நெற்றியை வருடியபடி குலுங்கி அழுதாள். பைத்தியமே, அழாத. அனாயாச மரண சோத்திரம் சொல்லி கொண்டிருக்கும் போதே தானே மயக்க ஊசி போட்டு வென்டிலேட்டர் போட்டார்கள். நான் மறைந்தாலும் உன்னுடன் தான் இருப்பேன் என்று அம்மா சொல்லதானோ என்னவோ மயக்கத்தில் கண்களை சிமிட்டுகிறாள், கால்களை ஆட்டுகிறாள். இரவு அம்மா இறந்து விட்டாள் என்று கூறியவுடன் மருத்துவர்களிடம் இருந்து சடலத்தை பெற்றுக்கொண்டு செல்வி தன் மகனிடம், கண்ணா, உன் அப்பாவிற்கு 1 கிலோ ஸ்வீட் வாங்கி கொடு, கொண்டாடட்டும் என்று சொல்லிக்கொண்டே குலுங்கி குலுங்கி அழுதாள். அதற்கு அவன், அம்மா, இந்த உலகத்தில் எத்தனையோ தாராபாட்டிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முதியோர் இல்ல வைத்து வழிகாட்டுவோம். அதுதான் பாட்டிக்கு செய்யும் தர்ப்பணம். அழாதே என்று கண்ணீரை துடைத்த மகனை வாரி அணைத்து கொண்டாள் செல்வி.